வியூஎஸ் நீங்கள் கார் வச்சுருக்கீங்களா அப்படின்னா உங்களுக்கான முக்கியமான பதிவு இது. நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சில்லாமல் இருந்தீங்கன்னா இந்த கார் ஓனர் பாதிக்கப்பட்டாமலே நீங்களும் பாதிக்கப்படக்கூடும். நான் பயமுறுத்துக்காக சொல்லுவதில்லை, அவசியத்தின் பேரில் சொல்கிறேன். இந்த வண்டியில் கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் கேட்டால் வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது சடனாக இன்ஜின் ஆஃப் ஆகிடும். பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு எப்போ வேணாலும் திடீர்னு வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த ப்ராப்ளத்தை டயக்னோஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. பிறகு தான் கண்டுபிடிச்சோம். டயக்னோஸ் பண்ணி இந்த வண்டியில் ஒயரிங் ஹார்னஸ் வந்து எரிஞ்சிருக்கு. ஒயரிங் ஹார்னஸ் எரிஞ்சனால தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தது. ஒயரிங் ஹார்னஸ் முழுசாக கட் ஆகலை, உள்ளே பேர்ன் ஆயிருந்துச்சு, இன்டர்மீடியட்டாக பேர்ன் ஆயிருந்தது. சரியா? ஸோ கம்ப்ளீட்டாக கட் ஆயிருந்துச்சுன்னா கூட நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும். ஆனால் இந்த மாதிரி பார்ஷலாக பேர்ன் ஆச்சுன்னா தான் அந்த ப்ராப்ளத்தை ட்ரபிள் ஷூட் பண்ணுறது ரொம்ப 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 சேலஞ்சு. கண்டினியூட்டி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டினியூலாம் கரெக்டாக தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு. இது ஏன் இந்த ஒயரிங் பேர்ன் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு வண்டியிலையும் ஃபியூஸ் இருக்கும். இந்த ஃபியூஸை இந்த கார் மேனுஃபேக்சரர் டெசிக்னேட்டட் பண்ண ஃபியூஸ் ரேட்டை நீங்கள் அந்த ஆம்பியர் ரேட்டை நீங்கள் தான் அதை தான் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர் எரியாது. அதுக்கு பதிலாக ஃபியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோன் ஆகிடும். இந்த கஸ்டமருடைய வண்டியில் ஆம்பியர் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெசிக்னேட்டட் ஆம்பியரை விட அதிகமாக போட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து 3 ஆம்பியர்ஸ் போட வேண்டிய இடத்துல 20 ஆம்பியர் போட்டிருக்காங்க. சிலது 7.5 ஆம்பியர் போட வேண்டியதில் 25 ஆம்பியர் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஆம்பியர்ஸ் அதிகமாக ஃபியூஸ் போட்டதுனால தான் இந்த ஒயரே எரிஞ்சு போச்சு. சரியா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்கள் வண்டியிலையும் போய் தரவாக செக் பண்ணி பார்த்துருங்க. உங்கள் ஃபியூஸ் பாக்ஸில் உள்ள அந்த ஆம்பியர் ரேட், அந்த ஃபியூஸ் இருக்கு இல்லையா, அதுவும் கஸ்டமர் மேனுஃபேக்சர் கொடுத்துருக்க அந்த ஆம்பியர் ரேட்டும் சரியாக இருக்கான்னு பாருங்கள். இல்லாட்டி தயவு செஞ்சு அதை கரெக்டாக வந்து அந்த ஆம்பியர் ரேட்டை அந்த ஃபியூஸில் சொல்லிவிடுங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.